வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் படிங்கன்னு சொல்லும்போது படிங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன? பூமியை என் ரத்தத்தையே மூடி போட்டது. பூமியை என் ரத்தத்தை மூடி போட்டது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் லென்த் டேஸ். அதனால இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். எதுக்காக இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் படித்து பாருங்க. படிங்க யோபு 16வது அதிகாரம். அது எடுங்க. இப்போ யோபு 16, 18 யாராவது நீங்கள் சத்தமாக நீங்கள் படிக்கணும். யோபு 16, 18 படிங்க. மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும் கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். அல்லேலூயா. பாருங்க, அது என்னதுன்னா இன்னொரு வாட்டி படிப்போம். மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும் கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். அல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது யோபு சொல்றாரு பாருங்க. யோபு பூமியை ரத்தத்தையே மூடி போட்டது, என் அலுறுதலுக்கு மறைவிடம் உண்டாக திரும்பி வதாக அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால இந்த உலகத்தை நீங்க பார்க்கும்போது எத்தனோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, எத்தனோ பேர் யுத்தங்கள் நடக்கும்போது எத்தனோ பேர் ரத்தம் சிந்தினார்கள். நம்ம பார்க்குறோம், பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தினார்கள், யுத்த வீரர்கள் ரத்தம் சிந்தினார்கள். அதே போல நீங்க பார்க்கும்போது இப்போ கூட என்ன ஆகுதுன்னா பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பூமியில சிந்தின ரத்தம் என்ன ஆகுதுன்னா அது மண்ணோட மண்ணா போயிடுது. இந்த எல்லாரும் ரத்தம் சிந்தினார்கள், ஆனாலும் மண்ணோட மண்ணா போயிடுது. ஆனா ரத்தம் சிந்தாம இருக்கிற இன்னும் ரத்தம் சிந்தினா அவர் ரத்தம் மட்டும் தான் நம்மகிட்ட பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நமக்காக இன்னும் பெரிது பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு. அது யோபு 16, 18 வாசிச்சீங்க இல்லையா? அதே போல இந்த பூமியில ரத்தம் எத்தனோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தினார்கள், எல்லாம் போயிடுச்சு மண்ணோட மண்ணா. ஆனா இயேசு கிறிஸ்துவ ரத்தம் மட்டும்தான் இன்னும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவகுமாரனா இருந்த அவர் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தார், மனுஷனாக வந்து தம்முடைய வெளியேற பெற்ற மாசிட்ட ரத்தத்தையே சிந்தி கொடுத்தார். அதை யாராலுமே மூட முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார், மனுஷனாக வந்தார், எவ்வளவு நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார். ஆனாலும் நமக்காக என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். நம்ம பாவத்துக்காக, நம்ம சாபத்துக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, அந்நியங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3வது நாள் உயிரோடு வந்தார். என் நாமத்தாலே கூடி இருக்கிற இடங்கள் எல்லாம் நான் இருப்பேன் சொன்னார் இல்லையா? அது போல இயேசுவின் ரத்தம் இப்ப சகல பாவங்களும் என்ன பண்ணுது? நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை உருவாக்கி மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு கையில ஒரு அதிகாரம் கொடுத்தார். என்னன்னா இந்த உலகத்தெல்லாம் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா மனிதனை என்ன பண்ணனா சத்ரு வந்து வஞ்சித்ததுனால அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பிசாசுகளை கொடுத்துட்டான். சரிங்களா? அப்போ நம்ம இப்போ ஒரு ஏதாவது ஒரு நகையோ ஏதாவது ஒரு அடைமானம் வச்சோன்னா பணத்தை கொடுத்தாதான் அந்த நகையை நம்ம மீட்ட முடியும் இல்லையா? எது வாங்கினாலும் பணம் இருந்தால்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பொருள் நம்ம வாங்க முடியும். ஆனாலும் இயேசு தேவன் என்ன பண்றாரு? தன்னை சாயலாக சிருஷ்டித்து தன்னை ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷனை பாவம் செய்ததுக்கு அப்புறம் விழுந்து போனதுக்கு அப்புறம் அவர் என்ன கொடுக்கணும்? பணம் கொடுத்தா மனுஷன் மீட்டு முடியுமா? மனுஷனோட பாவம் மீட்டு முடியுமா? முடியாது. அவர் என்ன பண்றாருன்னா பார்த்தாரு, மனுஷன் எது வேணாலும் வாங்கலாம். இந்த உலகத்துல பணம் இருந்துச்சுன்னா மனுஷன் எது வேணும் வாங்கலாம். ஆனாலும் உயிர் மட்டும் வாங்க முடியாது. வாங்க முடியுமா? அப்படி உயிர் மட்டும் வாங்க முடியும்னா இந்த உலகம் இன்னும் என்னென்ன எப்படி ஆகிட்டு இருக்கும். ஆனா எல்லாமே பணத்தை கொடுத்தா எல்லாம் வாங்கலாம். ஆனா உயிர் மட்டும் தேவன் சுவாசம் மட்டும் கொடுத்து வாங்கவே முடியாது. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்ன கொடுத்தாலும் நமக்கு வேலை இதாகாது. அதனால என்ன பண்ணணும்? இந்த பூமிக்கு தன் ஒரே பேரான குமாரன் அனுப்புறார். இயேசுவை அனுப்பி நம்ம சாயலாக சிருஷ்டித்த நம்ம ஜனங்க விழுந்து போயிட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணணும்? தன்னை குமாரன் ரத்தம் சிந்தி இவங்களை நாங்கள் மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் என்ன பண்ணார்? தன் குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். அனுப்பி ஒரு மனுஷனை எப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டினார். ஆனா இங்க வந்து அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு மாம்சத்தோட ரத்தத்தோட அவர் வந்தாரு. ஆனா அவர் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது போலதான் இயேசு கிறிஸ்து எதுக்காக அவர் நமக்கு
சாத்தானுக்கு நம்மளை அடிமையாய் ஆக்கணும்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணா, அந்த ஏவாள் என்ற அந்த சகோதரர் வஞ்சித்து அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை அவர் கையில மீட்டு கொண்டார். என் ஜனங்கள் எல்லாம் அவர் கையில போயிட்டாங்க. அதனால இந்த தேவகுமார் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல பாருங்க, என்னக்காக அவர் வந்தாருன்னா, எனக்காக அவரு ரத்தம் சிந்தினாரே. அந்த நேரத்தையே நிறைவேற்றுறதுக்காக தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை கூட நீங்க தியானத்தை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தை தோற்றத்துக்கு முன்னே, இந்த உலகத்தை உருவாக்கினார். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது யோவான் 1:29 நீங்க பாருங்க. யோவான் 1:29 நீங்க பார்க்கும்போது, உலகத்தின் பாவத்தை சுமக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக இங்க வந்தார். உலகத்துல, இந்த உலகத்துல இருக்கிற உங்களோட பாவம் என்னோட பாவம் சுமக்கிறதுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் மட்டுமல்ல, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தாரே அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு அவரை ரத்தம் சிந்தின வண்ணமாகவே இருக்கிறார். இப்ப கூட அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு, பிதாயிடத்தை பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் இப்பொழுது சமாதான சந்தோஷமா இருக்கிறாங்களே நீனும் நானும் நினைச்சா நமக்கு என்னென்ன பதில் இருந்தா அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா நானும் நீங்க செய்ய பாவங்களுக்காக இப்பொழுது உங்களுக்காக எனக்காக அவர் பிதாயிடத்தை பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பூமியில மற்றவர்களை சிந்தின ரத்தத்தை இப்ப நம்ம காண முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை தான் நாம இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ரத்தம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்ம உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது அப்போ அது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 13:38 நீங்க பாருங்க. ரத்தம் மட்டுமே, பரிசுத்தமுள்ள ரத்தம், பாவ மன்னிப்பையை உண்டாக்கும் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல பூமியில சிந்தின ரத்தம் எல்லாம் போய்விட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் பரிசுத்தமுள்ள ரத்தம், பாவ மன்னிப்பான ரத்தம், மீட்கப்பட்ட ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 1:7 நீங்க பாருங்க. எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மீட்பு உண்டாக பண்ணும் ரத்தம் என்று, மீட்பை உண்டு பண்ணுற ரத்தமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மீட்பு உண்டாகிறதுக்காக, மீட்டு கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தல 12:14 நீங்க பார்க்கும்போது, சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் கொடுக்கின்ற ரத்தமாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாத்தானை ஜெயித்து, அந்த ரத்தத்தினால ஜெயித்து நம்மளை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல சகோதர சகோதரிகளே, நம்ம சும்மா இல்லை, ஆனா ரத்தத்தினால, ஆண்டவரோட ரத்தத்தினால மீட்கப்பட்ட நானியோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து சத்துருவின் தலை நசுக்கி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிற தேவனாக நம்ம இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, இந்த பரலோகத்துல பாருங்கள், பரலோகத்திலே பரிசுத்தம் உண்டு, ஆனாலும் ரத்தம் இல்லை. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மாம்சமும் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்துல சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் என்று வேதம் சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 15:50 நீங்க பார்க்கும்போது, பரலோகத்துல மாம்சமும் ரத்தமும் பிரவேசிப்பதில்லை. பூமியில ரத்தம் உண்டு, ஆனாலும் பரிசுத்தம் இல்லை. பூமியில என்ன இருக்கிறது? ரத்தம் இருக்கிறது, ஆனா மாம்சம் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தமா வாழ முடியல. ஆனா சத்ருவேலவன் என்ன பண்றான்? பரிசுத்தமா வாழ விட மாட்டேன்றான். அதே போல இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஒருவரே பரலோக பரிசுத்தர், பூமிக்குரிய ரத்தத்தோடு மனுஷகுமாரனுடைய தேவகுமாரனுமே இறங்கி வந்தார். அப்ப இந்த மனுஷகுமாரன் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ரத்தத்தையே பூமி எப்படி மூடிப்பட முடியும்? பூமியில பரிசுத்த ரத்தத்தை எப்படி மூடப்பட முடியாது. ஏன்னா நமக்காக
சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துல ஜீவன் உண்டு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ரத்தத்துல உயிர் உண்டு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது போல தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்த உங்களுக்காக எங்களுக்காக மரித்து மூன்றாவது நாள் உயிரோட வந்து இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம செய்த பாவம் மனுஷன் என்ன பண்ற, மனுஷன் கையில அதிகாரம் கொடுத்ததுனால மனுஷன் என்ன பண்ண, செத்துருவானவனுக்கு வித்து போட்டுட்டான் இந்த பூமியை, இந்த ஜனங்களை. அதை மீட்டு கொண்டதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணணும், சரி அப்பாதான் வந்தாரு, மீட்டு கொண்டுட்டாரு, மரித்தாரு, உயிரோட போயிட்டாரு, உயிரோட எழுதி போயிட்டார் பரலோகத்துக்கு. மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாரா, என்ன பண்ணுவாரு, வருவார். நம்மளுக்கு தெரியாது. அப்பெல்லாம் யூதர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இயேசு ஆண்டவரேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு பேசியான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க இருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க அவர் பெரிய ஒரு பணக்கார வீட்லயோ ராஜா பங்களாவோ அவங்க பொறுப்பாங்க. ஆனா அவங்க இங்க வந்து தச்சன் வீட்டுல குழந்தை இருக்கிறாரு, இவர் இயேசு கிடையாது, வேசியா கிடையாதுன்னு சொல்லிதான் அவங்க நினைச்சாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் மறுபடியும் இப்ப ஆண்டவர் வருவாரு. எப்படி வருவாரு, ஒரு தச்சன் வீட்டுல வருவாரா, ஒரு வேலை செய்யறவன் வீட்டுல வருவாரா, எப்படி அவர் வருவாரு, யாராவது சொல்ல முடியுமா? அவர் என்ன பண்ண, ராஜாதி ராஜாவாக அவர் வருவார். தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். எக்கால எல்லார் கண்களும் தேவனை பார்க்க முடியும். அந்த போல தேவன் என்ன பண்றாரு, வருவார். அப்ப சரி, இப்ப அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், அது நம்ம கேள்வி. எப்படி இருக்கணும், இத்தனை நாள் நம்ம எப்படோ இருந்தோம், ஆனா இப்ப அவர் வருவாரு. அவர் என்ன பண்ற, வரும்போது எல்லாரும் கண்கள், அவர் குத்துறவர்கள் கண்கள் கூட அவர் பார்க்கும், அவர் அடிச்சவங்க கண்களா கூட அவரை பார்க்கும். இன்னொன்னு கல்லறைகள், பரிசுத்தவான்கள் கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படணும். பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோட கொண்டு போகிறார். உயிரோட இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட அவரை கொண்டு போகிறார். படிச்சிருக்கீங்களா? மரித்த பரிசுத்தவான்களை அவர் கொண்டு போகிறார், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களை அவர் என்ன பண்றாரு, அப்படி எடுத்துக் கொள்வார். இப்பொழுது நம்ம சபையில் இத்தனை பேர் இருக்கிறோம். சபை மனவாட்டியான இந்த சபையால மனவாளன் என்ற இயேசு வரும்போது எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிறோமோ அத்தனை பேர் என்ன பண்ணுவார், அவரு மாம்சத்தோட ரத்தத்தோட கிடையாது. அவர் என்ன பண்ண, ஆவியை அப்படியே எடுத்துக்கொள்ள போவார். சரீரம் எப்படி மண்ணோட மண்ணா போயிடும். ஹல்லேலூயா. ஆவியோட அப்படியே அவர் எடுத்துக்கொள்ள போவார். ஆனா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கிறது, நெஞ்சு பாருங்க. ஆனா நான் ஆசைப்படுறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்கள் ஐக்கியம், பரிசுத்தவான்கள் மரணத்தை எனக்கு நீர் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவார். மறுபடியும் வரும்போது நம்ம சாக்கு போக்க சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது. எனக்கு வயிற்று வலி, தலைவலி, எனக்கு பிள்ளைக்கு படிப்பில்லை, நான் வேலைக்கு போனேன், நான் ஓட்டி இருந்தது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாக்கு போக்க சொல்லிக்கொண்டே நம்ம இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அவர் வரும்போது என்ன பண்ணார், கைவிட்டு போயிடுவார். நாலு பக்கத்துல இருந்து என்ன பண்றாரு, தூதர்கள் அனுப்புவார். நாலு பக்கத்துல இருந்து எங்கெங்க பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு அவர் எடுத்துக்கொள்வார். மரித்த கல்லறைகள் கூட துறக்கப்பட்டு அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கு வலதுக்கு வந்தாரு. அதனால தான் என்ன பண்ணா, நம்ம ரட்சிக்கப்படணும்னுதான் அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு எவ்வளவு தவறுகளை செஞ்சாலும் ஒவ்வொருத்தர் மூலம் தட்டி தட்டி எழுப்பி, நீ 10 நாள் சபைக்கு வரலையா, 11வது நாள் யார் மூலமாவது பேசுவார், இல்ல உணவுகளுக்கு சபை பேசும். ஐயோ நான் 10 நாள் சபைக்கு போகல, ஜபம் பண்ணல, எனக்கு நம்ம எப்படாவது போகணும். ஏன்னா ஆண்டவர் தூண்டிக் கொண்டே இருப்பார், தூண்டுவார். செத்தனை சொல்லுவான், நீ எதுக்கு போற, அங்க போய் உனக்கு என்ன லாபம், நீ கஷ்டப்பட்டதானே உனக்கு பணம் வரும், கஷ்டப்பட்டதானே உனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ எதுக்கு அங்கே போற, செத்து தொண்ணுவோம். இங்க போனா எனக்கு ஒரு 500 ரூபாய் வரும், அங்கே போன ஒரு 500 ரூபாய் வரும். அதெல்லாம் சபைக்கு போனதான் நமக்கு என்னதான் வருது அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நான் சொல்ற பாருங்க, இன்னும் பரிசுத்தவான்கள் வைராக்கியமா இருக்கிறதுனாலதான் நீயும் நான் என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பரிசுத்தவான்கள் என்ன வைராக்கியமா இருக்கிறாங்க தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த முஸ்லிம் சகோதரிகளை கால் கழுவாங்க, 5 வாட்டி கால் கழுவி அவங்க ஜபத்துல உட்காருவாங்க. அது போல நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தானே, தெரியாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவரோட வருகை வரும்போது அவர் என்ன பண்றாரு, அப்படி அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுவார். ஹல்லேலூயா. அது போலதான் இயேசு ரத்தம் என்று பொதுவாக சொன்னாலும் அவர் எப்படி என்ன ரத்தம், எதுக்காக ரத்தம் சிந்தினார், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒண்ணு சிலுவைக்கு முன்பாக ரத்தம் சிந்தவில்லை.
ஒரு காரியம், இந்த 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இதில் நீங்க பார்க்கும்போது சிலுவைக்கு முன்பாக சிந்தின ரத்தம், சிலுவைக்கு முன்பாக சிந்தின ரத்தம். 2, சிலுவையில் பாதையிலே சிந்தின ரத்தம், பாதையில போகும்போது சிந்தின ரத்தம். 3, சிலுவையிலே சிந்தின ரத்தம். அப்ப 3 நம்ம பார்க்கிறோமா? அப்போ நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 3 இடத்துல ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் எது? எங்கெங்க ஒரு முதலாவது ரத்தம் எங்க சிந்தினார் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? முதலாவது ரத்தம் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா சிலுவையில சிந்தினார், நடந்து கொண்டு போகும்போது சிந்தினார். நான் இதுவரை அப்படிதான் நினைச்சேன், எனக்கு தெரியாது. ஆனா ஹல்லேலூயா, ஆமா, கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் போது அந்த வேர்வை ரத்தமாக மாறினதா. ஏன்னா உங்களுக்காக, எனக்காக, மனு குலத்துக்காக அவங்க ஜெபிக்கிறார். பிதாவே, இவங்களுக்கு தெரியாம பாவம் செய்யறாங்களா, ஆண்டவரே இவங்களுக்கு மன்னிங்க, என் பிள்ளைங்களை கைவிடாதீங்க, இவங்களுக்காக நான் ரத்தம் சிந்திக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அவர் என்ன பண்ணார்? கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணாருன்னா தண்ணீர் ரத்தமாக ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாருக்காக? நமக்காக, எனக்காக. கெத்செமனே தோட்டத்தில். 2வதாக நம்ம பார்க்கிறோம் சிலுவையில். சிலுவையில் என்ன பண்ணாரு? ஆணைகள் அளிக்கப்பட்டது, அவர் ரத்தம் என்ன பண்ணது? அந்த சிலுவையில் கூட அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரே, பிதாவே, என் பிள்ளைகளுக்கு தெரியாம செய்யறாங்கப்பா, எது உண்மைன்னு தெரியாத கருத்தாங்க செத்துருவாங்க, அவனுக்குள்ள எரிச்சலும் கோபங்களும் கொண்டு வந்து என் நடிக்கிறாங்க, நான் யாருன்னு நம்மளுக்கு தெரியல ஆண்டவரே, அவனை மன்னிங்கப்பா பிதாவேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல 3வதாக நாம் பார்க்கிறோம், சிலுவை எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் என்ன பண்ணாரு? 3 முடி சுட்டப்படும் சிலுவை சுமந்து கொண்டு ஒளியில போகும்போது, உலகத்தை மறந்து மலைக்கு ஏறி போகும்போது ஒளி முழுவதும் ரத்தம் சிந்தி கொண்டு போனது. அவங்க போகும்போது பீலாத்து வீட்டையோ ரத்தம் சிந்தல, சரசாலையும் அவங்க ரத்தம் சிந்தல. இது 3 இடங்கள் அவங்க ரத்தம் சிந்தனா. யாருக்காக? நமக்காக. நம்ம செய்த குற்றங்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்களுக்காக. ஹல்லேலூயா. மற்றவங்களை பாருங்க, இந்த வசனம் கூட நீங்க எழுதிக்கோங்க. லூக்கா 22:24, 44, 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடைய ஜெபம் பண்ணினார். அவர் வேர்வை ரத்தமாக்கினார், ஒரு துளிகளாக விழுந்தது. அவர் ரத்தம் என்ன பண்ண? துளி துளியாக அவரு ரத்தம் விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நீங்க பார்க்கும்போது இயேசு உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தாராம். எத்தனை பேர் நம்ம உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம்? நம்ம குடும்பத்தை ஏதாவது நடந்தால் மட்டும்தான் உள்ளத்தை ஊற்றி நம்ம கண்ணீரோட ஜெபிக்கிறோம். நம்ம தேசத்துல நடந்தாலோ, நம்ம சபைகளை நடந்தாலோ உள்ளத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்ப உள்ளத்தை ஊற்றி அவர் ஜெபித்தா, கண்ணீர் ஊற்றி அவர் ஜெபித்தா. எபிரேயர் 5:7 கண்ணீர் ஊற்றி, கண்ணீர் விட்டு அவர் ஜெபித்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தாரு. ஆனா யார் எப்படி பண்ண, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றதுல இருப்போம். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? கண்ணீர் ஊற்றி அவர் ஜெபித்தார். 2வதாக ரத்தத்தின் வேர்வை ஊற்றி ஜெபித்தார். அது லூக்கா 22:44 நம்ம பார்க்கிறோம். 3வதாக தம்முடைய ஆத்மாவே ஊற்றினார். ஏசாயா 53:12 அவர் ஆத்மாவே ஊற்றி அவர் என்ன பண்றாரு? ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளான நாம இன்னும் என்ன பண்ணணும்? என் பின்பற்றவன் நான் செய்கிற கிரியைகளோட அதிகமான கிரியைகள் செய்வானே சொல்லி தேவனை சொன்னது போல இப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபவீரர்களாக நம்ம மாறணும். 4வதாக நீங்க பாருங்க, உன்னத பாட்டு 1:4 அவருடைய நாமத்தை ஊற்றினார். அவருடைய நாமத்தை ஊற்றி ஜெபித்தார். அதே போல நீங்க பார்க்கும்போது மட்டுமல்ல, அவருடைய வெளியேற பெற்ற மாசற்ற ரத்தத்தையும் ஊற்றி ஜெபித்தார். அவரை ஆத்மா வியாகுலத்தோடும் சிந்தின ரத்தத்தையே பூமியிலே மூட போடவே முடியாது. அவர் அவ்வளவு தியாகத்தோட நம்மளுக்காக
இந்த உலகத்தில் வந்து அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது அவர் ரத்தம் சிந்தனப்படினாலே அந்த ரத்தம் துளி துளியாக இந்த உலகத்தில் விழுந்தது. அதே போல நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, இந்த பூமியில எப்படி நீங்க சிலுவையில் தொங்கும் போது துளி துளியாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டதோ, நீர் ஒளியில அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது துளி துளியாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டதோ, கெஸ்தவேன தோட்டத்துல எப்படி ஆண்டவரை நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரை கண்ணீர் ரத்தமாக துளி துளியாக சிந்தப்பட்டதோ இந்த பூமியில, அது போல என் ஹிருதயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ரத்தம் ஆண்டவரை துளி துளியாக ஊட்டப்படும். ஆண்டவரை நம்ம ஜெபிக்கணும். அப்படி அல்லேலூயா. அந்த துளி துளியாக நாங்கள் ஆண்டவரை உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரை உங்க ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்க பார்க்கணும் ராஜா. உங்க ரத்தத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க கழுவப்படணும் ஆண்டவரை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. மனிதன் ரத்தம் ஒரு பெரிய ரகசியம் உண்டு. மனுஷனோட ரத்தத்துல ஒரு பெரிய ரகசியம் உண்டு. அது மிருக ரத்தத்தினாலே ஆகாது, வேறுபட்டது. மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தினாலே இருக்கின்றது மட்டுமல்ல, மனிதனுடைய ரத்தத்திற்கும் சத்தம் உண்டா? மனிதனோட ரத்தம் பேசுமா? அப்படின்னா பேசுமா? அதுக்கு ஒரு சத்தம் உண்டு, மொழி உண்டு. ரத்தத்துல சத்தம் உண்டா, மொழி உண்டா? பாருங்க, பரலோகம் வரைக்கும் வெட்டக்கூடியது. முதலாக இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தின மனிதன் யாருன்னு சொல்ல நம்மளுக்கு தெரியும். யாருன்னா ஆபேல். ஆபேல் என்ன பண்ணாரு? தன்னை சொந்த சகோதரனால அவர் கொல்லப்பட்டார். அவருடைய ரத்தத்தையே மூடப்பட்டது. இந்த உலகத்துல ரத்தத்தான ஆபேலோட ரத்தம் மண்ணோட மண்ணா போய்விட்டது. ஆனா கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்தார். என்ன செய்தார்? என் சகோதரனுடைய உங்க சகோதரனை எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, என் சகோதரன் நான் காவலானா அப்படின்னு சொல்லி ஆபேல் சொல்றாரு. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனோட ரத்தம் என்கிட்ட வந்து என்ன பண்ணுது? பேசிக்கொண்டு இருக்கிறது. அப்ப ரத்தம் உயிர் இருக்கிறதா? ரத்தத்துக்கு இருக்கும், ரத்தத்துக்கு உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல எத்தனோ பரிசுத்தவான்களை வந்து போராடி மரித்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள், அதெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. ஆனா ஆண்டோட ரத்தம் உங்களுக்காக எனக்காக இன்னும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம ஹிருதயத்தை தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே போல பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆபேலே பாருங்க, எங்க அண்ணன் தானே என் காயின் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? விடுவாரா? விடமாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசிக்கொண்டு இருந்தது. ஆனா இந்த உலகத்துல நீங்க பார்க்க பழைய ஏற்பாட்டு காலத்தை பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, ஜீவனுக்கு ஜீவன், இப்படிதான் என்ன பண்ண பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தவான்கள் இதுல பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா மாத்திட்டார். நமக்காக பரிந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். இல்லைங்களா? மனிதனுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் துள்ள தெல்லாம் நமக்காக உங்களுக்காக எனக்காக அது பேசிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 12:24 வாசிங்க. எபிரேயர் 12:24 யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 12:24 பவுல் என்ன சொல்லுகிறாரு நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, பேசப்பட்ட ரத்தம், இயேசு ரத்தம் நம் மேலே நமக்காக அது பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கின்றது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவருடைய ஒவ்வொரு இருதயமும் துடிப்பும் நம்ம ஜனங்கள் மேலே இருந்தது. ஒவ்வொரு துடிப்பும் ஒவ்வொரு இதயம் இயேசு சிலுவையிலே தூங்கி 6 மணி நேரம் கூட திரும்பி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாராம். அதுல பரிசுத்தவான்கள் எழுதியிருக்காங்களாம், அந்த 6 மணி நேரம்
இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது பிதாவே உங்களுக்கு தெரியாம செய்யறாங்க, இவங்களுக்கு மன்னியேங்கன்னு சொல்லி அவரு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருந்தார் என்று அந்த பரிசுத்தவான்கள் எழுதிப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. அதுபோல அப்படிப்பட்ட கெத்செமனே தோட்டத்துல கூட அவர் என்ன பண்ண, ரத்தம் சிந்தின போது கூட ஜெபித்து கொண்டே இருந்தார் உங்களுக்காக எனக்காக. பிதாவை நோக்கி, பிதாவே என் பிள்ளைகள் ஜப வீரர்களாய் மாற்றும், விண்ணப்பத்தின் ஆவி அவர்கள் மேலே ஊற்றும் என்கின்றார் என்று கதிரி அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்களா. இயேசு கிறிஸ்துவே கெத்செமனே தோட்டத்துல பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று எபிரேயர் 5:7 நம்ம பார்க்கிறோம். பலத்த சத்தத்தோடு அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரே இவங்களுக்கு கர்த்தாவே என் பிள்ளைங்களுக்கு தெரியாம செய்யற பாவங்களை இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவை மரணத்தை ஊற்றும் போது கூட ஜபித்துக் கொண்டிருந்தார். ஏசாயா 53:12 நீங்க பார்க்கும்போது, ஏசாயா 53:12 தம்முடைய ஆத்மாவை மரணத்தை ஊற்றி ஜபித்தாராம். அவர் தன்னுடைய ஆத்மா மரணத்துக்கு போகும்போது கூட அவர் உங்களுக்காக எனக்காக ஜபித்துக் கொண்டே இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல மத்தேயு 26:39 பாருங்க. மத்தேயு 26:39 அது யாராவது பாருங்க, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தாராம். அப்ப அப்படி ஜெபிக்கும் போது கூட ஆண்டவரே இந்த பாத்திரம் ஆண்டவரே உங்க சித்தமானால் ஆண்டவரே என்ன கர்த்தாவே நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தமல்ல ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி ஆக கடவாது. ரத்தம் சிந்திக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு பிதாவுடைய சித்தத்திற்குமே ஒப்பு கொடுக்கும் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஆத்மா வியாகுலப்பட்ட போது ஒரு வினாடி கண்களையே தெரிந்து நிதிரை மயக்கத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு. மத்த 26:40 அவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது. இது நமக்கு உனக்கும் எனக்கு கூட அப்படி சொல்றாரு. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கிட்ட அவர் வந்து கேட்கிறாரு. ஆனா சித்ருவானவன் அவங்க மயக்கம் கொண்டு வந்து நித்திர மயக்கம் கொண்டு வந்து ஜெபிக்க முடியாம என்ன தூங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே பாருங்க, தேவன் என்ன ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்மளை கொடுத்து இருக்கிறாரு. ஆனா நம்ம தசமாக அதுக்கு கொடுக்கணும்னா நம்ம எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் தேவரை பார்த்து தான் நம்ம உட்காரணுமா? சரிங்களா? 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் தேவனோட பாதத்தை தசமாக நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வேலைகள் நாம நீங்க செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அவருக்கு 2 மணி நேரம் யாரு ஜபத்தை உட்காருங்க, அவங்க என்ன பண்றீங்கன்னா ஆண்டவருக்கு தசமாக கொடுக்குறீங்க ஒவ்வொரு நாளும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் தசமாக கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்க 2 மணி நேரம் 24 நிமிஷம் நீ ஆண்டவர் பாதத்தை நீ உட்காரும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நீ தசமாக நீங்க கொடுக்குறேன்னு சொல்லுது அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேரு ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் கேட்க மாட்டேன் கையெடுங்கன்னு. ஆனா இனிமேலாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், மத்தியானம் ஒரு 24 நிமிஷம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிங்க, தசமாக கொடுங்க ஆண்டவருக்கு. உங்க வருமானத்தை மட்டும் தசமாக கிடையாது, ஒரு நேரத்தை கூட தசமாக நீங்க கொடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்னென்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த கற்பனைப்படி கை கொண்டு நம்ம நடக்க முடியும். அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி நம்ம செய்யணும் அப்படின்றது என்ன பண்ண ஒரு பயம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ நான் வந்தோம் போனேன்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஒரு அறிக்கை பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. கர்த்தர் என்ன பண்ணார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் வரும்போது உங்களை நினைவு கூறுகிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பாத்தீங்களா? அது ராகாவை நம்ம பார்க்கிறோம். அந்த யோகக்காரருக்கு வரும்போது அவங்களை சேர்த்துக்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்ததுனால அது எருகோ பட்டணம் இடிக்கும் போது அவர் என்ன பண்ண, ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். யோசிச்சு சொல்றாரு, என்ன சொல்றாரு, எருகோ அந்த ராகவ என்ன பண்ண, அன்னைக்கு உங்களெல்லாம் காப்பாத்துச்சு இல்லையா, அதை நீ என்ன பண்ண, இன்னைக்கு எருகோ கொட்ட விழுது இல்லையா, அதனால அந்த குடும்பத்துல ஒரு சேதம் இல்லாதபடி நீ என்ன பண்ண, அந்த ராகாவை நீ வெளியில கொண்டு வந்தாரா? கொண்டு வந்தார். சரிங்களா? அதே போல நீங்களும் அறிக்கை செய்து நீங்க செய்யும் போது அந்த உலகம் அழியும் போது ஆண்டவர் வரும்போது உங்களை என்ன பண்ண நினைவு கூறுகிறார். அதனால நம்ம என்ன பண்ண, அறிக்கை செய்து ஜெபிங்க, தப்பு கிடையாது. அல்லேலூயா.
ஜெபிக்க கூடாதா, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்றாரு என்று கேட்டார். மத்தேயு 26:41 வாசிங்க. நீங்கள் சோதனை பாருங்க, அது கவர்மா கேளுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளதான். உற்சாகம் தான், மாம்சம் பலவீனம். சரியா? இவர் நம்ம சபைக்கு வரணும், ஜெபிக்கணும் அப்படின்னு மாம்சம் சொல்லும், எதுக்கு நீ சபைக்கு போற, இங்க ஜெபி, பரவாயில்ல. ஆனா நீங்க ஜெபிக்கிறதுக்கு உட்காருங்க முடியாது, ஜெபிக்கிறதுக்கு உட்காருங்க முடியாது, ஸ்தோத்திரம் சொல்றீங்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா இருப்பது நல்லதில்லை. என்ன பண்ணு, 2 பேராவது இருக்கணும். ஒருத்தர் விழுந்தாலும் ஒரு தூக்கு எடுக்கணும். நீ சோர்ந்து போனாலும் இன்னொருத்தர் என்ன பண்ணணும், உங்களை தூக்கி எடுக்கணும். அது போல ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா இருப்பது நல்லதில்லை, மாம்சமும் பலவீனம் தான், ஆனா ஆவியோ உற்சாகம். ஆண்டவர் ஆவி உற்சாகமா இருக்கணும். ஆனாலும் இயேசு கரம் பிடித்து அவரோடு நீ எழுந்து ஜெபித்தாலே உற்சாகமாய் நீங்க சோர்ந்து போகாம உற்சாகத்தோட நீங்க இருப்பீங்க. இயேசு கரம் நீங்க பிடித்துக் கொள்ளணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் உங்க கரம் பிடிச்ச விட்டுடுவேன், எனக்கு கரம் நீங்க பிடிங்க. வெறும் பரிசுத்தவான்கள் எத்தனோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஊழியத்துக்கு நீங்க அழைக்கிறீங்க ஆண்டவரே, ஆனாலும் நான் ஊழியத்துக்கு வரும்போது என்ன பண்ணி யார்கிட்ட போய் நான் என்ன பண்ண கரம் நீட்டக்கூடாது, நீ என்னோட இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீ என்னை நடத்தினீ, நீங்க என்னை நடத்தினீர்ன்னு சொன்னா நான் இந்த ஊழியத்துக்கு வரவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இப்ப கூட அவங்க சாட்சியா நிக்கிறாங்க. என்னென்ன ஆண்டவரே எனக்கு கரம் கொடுத்து இதுவரை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எத்தனோ சாட்சிகளை நான் கேட்கிறேன். அது போலதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்றவங்க நமக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு கரம் பிடிச்சு நீங்க நடத்துங்க, நான் இல்லைன்னு விழுந்து போயிடுறேன். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரோட கரம் அவருக்கு கட்டியா நம்ம கரம் பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ண தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்போட துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்பாக துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்பாக துதி பாடி போற்றுவோம். பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாறுதல் செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாறுதல் செய்கின்றார் இயேசு. களப்பெட்டி நீர் நிறுத்தி அறிவிக்கும் கர்த்தரே அழைத்து செல்கிறார். களப்பெட்டி நீர் நிறுத்தி அறிவிக்கும் கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தால் நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தால் நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்போட துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்போட துதி பாடி போற்றுவோம். அல்லேலூயா. அது போலதான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அவர் கரம் பிடித்து
வச்சிருக்கிறாரு. அதனால நான் வீழ்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அது பிறகுதான் இன்றைக்கு நான் ஹைதராபாடுக்கு போகும்போது கூட அது என்ன, அது அதுல ஏறுறாங்களே, அது இது தெரியல, அது எஸ்கலேட்டரா, அதுல என்ன பண்ணாங்கன்னா ஏறாங்க. எனக்கு ஒரு பயம். அப்ப எனக்கு தம்பி பொண்ணு என்ன பண்ணிச்சு, கை பிடிச்சிட்டு போச்சு. எனக்கு ஒரு தைரியம், என்ன தம்பி பண்ணி கை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம். ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் நம்மளை கைப்பிடிச்சு நடத்தும் போது நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பயம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்பா ஸ்தோத்திரம். ஜெவன்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு கரம் பிடித்து நடத்திக் கொள்ளுங்கப்பா. அதே போல சகரியா 12:10 நீங்க பாருங்க, நான் தாவீது குடும்பத்தின் மேலும் எருசலேமின் குடும்பத்தின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று வாக்களித்திருக்கின்றார். ஹல்லேலூயா. தாவீது குடும்பத்துக்கு அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். யாருங்க தாவீது குடும்பம்? யாருங்க தாவீது குடும்பம்? சொல்லுங்க, யாருங்க தாவீது குடும்பம்? அபிரகாமா? நாமதாம்மா. தாவீது சந்ததியில நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் இதுல வந்தாரு? சந்ததியில யூதா கோத்திரத்துல தானே அவர் பிறந்தாரு. தாவீது தான் யூதா கோத்திரம், தாவீது சந்ததி தானே. அந்த தாவீது சந்ததியார் அவங்களை என்ன பண்றாரா, தாவீது குடும்பத்தாரிலே மேலும் எருசலேம் குடும்பம்னாலும் நம்மதான், தாவீது குடும்பம்னாலும் நம்மதான். கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார். உங்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியும் கண்ணீரின் ஆவியும் நறுங்குண்ட இருதயத்தையும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணீர் ஆவி அவர் என்ன பண்ணார், நம்ம மேல ஊற்றிருக்கிறார். அதனால இதை சொல்லு, கண்ணீரோட ஜெபிக்கிறவன் கம்பீரமா இருப்பான். கண்ணீர் ஜெபம் இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன சொல்ற பாருங்க, கண்ணீரோட நீங்க ஜெபிக்கிறீங்களா எப்படி இருந்தாலும் ஜெயிப்பீங்க. ஆனா ஆக்ஷன் பண்ணி ஜெபிக்க கூடாது, கண்ணீர் கொடுக்க கூடாது. நம்ம ஹிருதயத்துல கண்ணீர் வரணும், நம்ம ஹிருதயம் உருகி போகணும். அப்படியே அந்த மாதிரி கண்ணீர் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்றாரு, கை தூக்கி நிறுத்துவார். அவங்க நம்ம ஹிருதயத்தை பார்க்கிற தேவன். இப்ப எனக்கு பாருங்க, புஸ்தகத்துல கண்ணீர் வந்துட்டு இருந்தது, இப்ப கண்ணீர் வரமாட்டேங்குது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே கண்ணீர் ஜெபம் எனக்கு வேணும். ஆதில நான் கண்ணீரோட ஜெபிக்கிறது என்ன, எப்ப பார்த்தாலும் ஆண்டி கண்ணீரோட அழுந்துட்டே இருக்கிறாங்க. நான் சந்தோஷமா இருக்கணும், நீங்க வர ஆண்டி அழுந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, பேசிருக்காங்க. ஆனா அது ஒரு வரம், அது ஒரு வரம். அதுல என்ன பண்ண, ஜனங்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அது எடுத்துட்டாரு. ஆனா நான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கேன், கண்ணீர் ஜெபம் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். மன்றாடி ஜெபம். யாருக்காவது ஒரு குடும்பத்துல அற்புதங்கள் நடக்கணும், அந்த குடும்பத்துல ஒரு பேய் இருக்குது, ஒரு அசுத்தாவி இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துல அது துரத்த விட மாட்டேன். 3 நாள் 4 நாள் உபவாசம் இருந்த அந்த குடும்பத்துல அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கே இருப்பேன், தங்குவேன். வந்து போவே இல்லை, நான் அங்கே கூட தங்கிடுவேன். அப்படியெல்லாம் ஜெபிக்கும் போது அது மன்றாட்டி நாம அப்பெல்லாம் தேவன் பதில் கொடுத்தாரா இல்லையா? பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது நம்மளுக்கு வேணும். அந்த கண்ணீர் ஜெபம், மன்றாடி ஜெபம் நம்மளுக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம அதெல்லாம் கொஞ்ச நேரம் என்ன இந்த அம்மா எப்ப பார்த்து அழுந்துட்டே இருக்கிறது இல்லை, அது அந்த அம்மா எப்படி அழுவுது அது பாருங்க. நீ ஃபர்ஸ்ட் மன துருக்கத்தோட அழுதா இல்ல ஆக்ஷன் பண்ண அழுதா அது பாரு. அதை பார்த்துதான் ஆண்டவர் பலனை கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம கண்ணீர் ஜெபம், மன்றாடின் ஜெபம் நமக்கு அந்த வரம் இருக்கும் போது நம்ம என்ன காரியம் வந்தாலும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவோட இணைந்து ஜெபியுங்கள். அவருடைய இருதயம் துடுப்பை உள்ளத்திலே அவர் உள்ளம் பாரம் என்ன உணர்ந்து ஜெபியுங்கள். ஒரு நல்ல ஜெப நண்பர்கள் உங்களோட இருக்கணுமா? ஜெபிக்கிற நண்பர்கள் என்ன பண்ணணுமா? உங்களோட இருக்கணுமா? நல்ல ஜெபிக்கிறவங்களோ ஒவ்வொரு விசுவாசிக்கானாலும் சரி, ஊழியக்காரங்களுக்கானாலும் சரி, ஒரு ஜெபிக்கிற நல்ல ஒரு ஜெப வீரர்கள் உங்களோட இருக்கும்போது, உங்களுக்காக ஜெபிக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த ஆவியானவர் உங்க மேல கூட இறங்குவார். சொல்லுவோம், ஒரு ஆடு போய் உழுத்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மறுபடியும் ஆடெல்லாம் தண்ணியில போய் என்ன பண்ணுமா, அது பார்த்து விடுமா. ஒரு பெண்ணி சேத்துல போய் விழுந்து என்ன பண்ணுமா, அது சேத்துல பண்ணி போய் விடுமா.
இது எதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உங்களோட ஜெபிக்கிற மனுஷன் இருந்தா அந்த சுபாவங்கள் உங்களுக்கு வரும். அதே இது உலக பிரகாரமா இருக்கிற ஜனங்களோட நீங்க போகும்போது இது உலக பிரகாரமான காரியங்கள் தான் உங்களுக்கு கூட வரும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆவிக்குரிய, அதனால இவங்களெல்லாம் வெறுக்குங்க நான் சொல்லலை. அவங்க என்ன அன்பு காட்டணும், அவங்களோட அவங்களுக்கு என்ன சத்தியத்தை நம்ம சொல்லணும். அவங்க ஏதாவது கெட்டு வழியில நம்மளை நடத்துற மாதிரி இருந்தா அவங்கள பேச்சுல இதுல நீங்க அவங்கள விட்டு வெளியே போகணும். துஷ்டனுக்கு என்ன பண்ணணுமா? தூரமா இருக்கணும். அதனால துஷ்டங்கள்கிட்ட போய் நீங்க அங்க போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு சொல்றாரு என்னன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் சபை வச்சு நடத்தும் போது ஒசூர்ல வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். அங்கே நான் போய் ஒரு வாடகை வீட்டில் நான் ஜெபித்து கொண்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம், எங்கள் மாமா பிள்ளைங்கள்லாம் நல்லா நகையை போட்டுட்டு பொட்டு புடவைகளெல்லாம் கட்டிட்டு ஆடம்பரமாக வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. என்னை பார்க்கும்போது அவங்க சிரிச்சாங்க. என்னை பார்த்து கையில் காலையில் இப்படி ஆகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அப்போ என்னோட உள்ளத்துல வந்தது ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்டு. நானும் இப்படி இருந்திருந்தா இவங்களை போல நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. இவங்கெல்லாம் பாரு எவ்வளவு நகை போட்டுட்டு எப்படிலாம் ஆடம்பர சந்தோஷம் சமாதானமா இங்க வந்திருக்கிறாங்க ஒரு காரியத்துக்கு, ஒரு இது பண்டிகைக்கு. ஆனா நான் இப்படி இருந்தா இப்படி சந்தோஷமா இருந்திருப்பேனோ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் என் உள்ளத்துல வந்தது. அப்போ பரிசுத்தாவியானவர் சொன்னாரு, நீ என்ன பண்ண, அப்படி நினைக்க கூடாது, நீ ஜெபம் பண்ண அப்படின்னாரு. இயேசுவின் நாமத்துல பொல்லாதாவே இந்த காரியங்களை என் குணத்துல இந்த இச்சைகளை கொண்டு வர ஆவி என்னை விட்டு பெருகி போகுதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு இருந்து இதுவரை எத்தனை கல்யாணத்துக்கு போறேன், எங்கெங்க போறான், அந்த இச்சை எனக்கு வந்தது கிடையாது, அந்த ஆசை எனக்கு வந்தது கிடையாது. அதே போலதான் மாம்சத்துல இருக்கிற உங்களுக்கு கூட அந்த ஆசைகள் வரும். அது யாரும் நான் குறை சொல்லலை. ஆனாலும் நான் என்ன பண்ணல, அந்த ஆசை வரும்போது ஒரே செகண்ட்ல ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே மன்றாடணும். எந்த ஆசை கொண்டு வரோம், ஆவியை என்னை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி நான் மன்றாடி, அவங்க இந்த உலக பிரகாரமா தான் இந்த நகையை போட்டு போடவே இந்த சந்தோஷம் அந்த கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் தேவனோட நாம சந்தோஷமா சமாதானமா நாம் இருக்கிறோம். அப்ப யார் பாக்கியவான்கள், யார் பாக்கியவதிகள்? நாம் தானே. நாம தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அன்னைக்கு இதுவரை என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, என்ன யார் எப்படி இருந்தாலும் சரி, அந்த உள்ளம் எனக்கு வந்தது கிடையாது. அது போல செத்தவனை எப்படாவது ஏதாவது ஒரு காரியம் கொண்டு வந்து உங்களை கீழே தள்ளிடும். உங்களுக்குள்ள கொஞ்சம் கரைப்பட்டாலும் போதும், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுவார். எப்படெல்லாம் இவன் இருந்தா, எப்படெல்லாம் இவன் இருந்தா, எப்படெல்லாம் நான் இவனை கொண்டு வந்து என் ரத்தத்தினாலே கழுவி இவனை கேட்டதெல்லாம் நான் கொடுத்து, இவனை கேட்டதெல்லாம் நான் கொடுத்து, இந்த பிள்ளைங்களெல்லாம் நான் ஆசீர்வதித்து, இன்னும் இவனுக்கு ஜீவன் பலன் ஆரோக்கியம் ஆசை கொடுத்து இவங்களை நான் நிறைய வச்சிருக்கிறேனே. ஆனா இந்த உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கு இவன் என்ன பண்றான், நெஞ்சு பார்க்கறானே அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வேதனைப்படுத்தும். அது போல இந்த உலகத்துல வாழ்நாள் முழுவதும் நம்ம தேவன் நம்மளோட இருந்தால் போதும், தேவன் நம்ம கரைப்படுத்த நடத்தினால் போதும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எளிமை நிற்கலாம், எல்லாம் எளிமைக்கலாம். ஸ்தோத்திரம் பண்றேன். பிதாவே ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஆண்டவர் பேசியிருப்பாரு, ஏதாவது ஒரு காரியம் பேசியிருப்பாரு. யாரோட ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி, யாரோட ஆண்டவர் பேசுறது பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா?